பொதுவான டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் தாவேக தலைவர் விஜய் பயன்படுத்தும் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி பதிவுகளை ஒப்படைக்குமாறு கட்சியின் பனையூர் அலுவலகத்தில் சம்மன் அளித்துள்ளனர். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோருக்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்று 10க்கும் மேற்பட்டோர் விசாரணைக்கு ஆஜராகினர். இந்த நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் சுமார் 1 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் விஜயின் பிரச்சார வாகன சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்களை கேட்டு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அளித்துள்ளதாகவும் அவர்கள் கேட்ட விவரங்கள் 4 நாட்களில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பொதுவான டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக. இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியை சந்தித்தனர். வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சரிபார்ப்பதற்காக அதிகாரிகள் வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது.